இப்படித்தானே உங்களுக்கு வர முதல்ல எங்களுக்கு பேஸ்புக்ல வந்து நினைக்கிறேன். நீங்கள் சமூக ஊடகங்களிலே பறந்து தெரிந்து வீரர் தான் இருக்கீங்க அப்படித்தானே? உண்மையாவே நாங்கள் இப்ப அடுத்ததாக ஒரு பரிசீலனை வழங்கலாம் என்பதாக கேட்டிருக்கிறோம். நீங்கள் மாத்திரம் அந்த முட்டையை எடுத்துக்கொண்டாது. முட்டை உடைந்தால் அந்த போட்டியில் இருந்தவர்கள் விலகப்படுவார்கள். இதுதான் போட்டியினுடைய நிபந்தனை. எனவே முட்டை நாங்கள் ஒரு இடத்தில் நாங்கள் வைப்போம். அந்த முட்டையை அவர்கள் போட்டி வருகிறார்கள். போட்டிதாரி போட்டியை ஒரு சற்று திருப்பமாக நாங்கள் செய்ய வேண்டும். அப்படித்தானே? ஆமாம், கட்டாயமாக நாங்கள் புது முயற்சி ஒன்று கொண்டாந்து பார்வையாளருக்கு இல்லை தானே, ஒரு முட்டை 30 ரூபாய். அங்கே நான் கேள்விப்பட்டேன் உப்பு தான் தற்பொழுது நட்டுப்பாடாக இருக்கிறதா. நாம் அந்த கதைகளை விட்டு நம்ம போட்டிக்கு செல்லலாம். நிச்சயமாக தற்பொழுது முட்டையை எடுத்து வந்திருக்கிறார்கள் அந்த வீராங்கனைகள். தற்பொழுது அவர்களுடைய இணைந்த ஜோடியை தற்பொழுது ஆவலாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டுக் கழகம் மற்றும் பாரதி இளைஞர் கழகம் இணைந்து நடத்துகின்ற சிசிரை கலாசார விளையாட்டு விழா 2025 நாங்கள் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். தற்சமயம் தற்பொழுது மைதானத்துடைய மேற்கு பகுதியிலே ஆடவர் மற்றும் பெண்களுக்கான முட்டை மாற்றுகின்ற சுவாரஸ்யம். அடுத்ததாக அலங்கார பானை உடைப்பு அங்கே வெற்றி பெற்ற வீரர்கள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அவருக்கான பரிசுகளை வழங்குவதற்காக அலங்கார பானை உடைப்பிலே விசேட அதிரடிப்படை உத்தியோகஸ்தர் உணவு வீர வீராங்கனை இங்கே காணப்படுவார்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அப்படி நாங்கள் நினைக்கக்கூடாது தானே. நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த பரிசினை வழங்குவதற்காக தானா பிரதீபன் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றோம். மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது முட்டை மாற்றல் போட்டி. 1, 2, 3 ஆரம்பம். அந்த பாலசுப்ரமணியம் மோனியா ஜோடியை இங்கே அழைத்து நிற்கின்றோம். ஊசி நூல் கோர்த்தலுக்கு அவர்களுக்கான பரிசிலை வழங்குவதற்கு தானா பிரதீபன் அவர்களை அன்பாக அழைத்து நிற்கின்றோம். மீண்டும் ஆரம்பிக்கப்படுகிறது முட்டை மாறுதல் போட்டி. 1, 2, 3 ஆரம்பம். அது மந்த வழியில போய் கொண்டிருக்கிற மாதிரி அது நல்லாக்கிடுவா. நம்ம பிப்பிக்காய் இருக்குதானே, அது வந்து கத்தரிக்காய் தானே கட்ட வருமா. ஆனால் பிப்பிக்காய் தான் எங்களுக்கு நினைச்சது. அந்த காயை வந்து இடுப்புல ஒரு என்ன சாப்பாக நூலாக கட்டி அதை வந்து தட்டி ஒரு பங்கை தட்டி கொண்டு போய் சேர்க்க வருமாம். அந்த போட்டியிலே நானும் பார்வையிடவில்லை, சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதை பார்க்க முட்டை மாறுதல் போட்டி. 1, 2, 3 ஆரம்பம். அடுத்த ஒரு பரிசிலை வழங்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம். மட்டை விளைச்சல் பெண்களுக்காக உருவப்பிள்ளை. அடுத்ததாக யாருக்காச்சும் வழங்கலாம் என்று பார்த்து கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மேசக்குள்ள பரிசா தான் இருக்குது. 3 ஆரம்பம். ஓகே, அது ஆரம்பிக்கலாமா? நிச்சயமாக ஆரம்பிக்கலாம். நான் நினைக்கிறேன் இது அந்த மூட்டை வந்து கொங்குரட்டில செஞ்சுட்டு வந்தீங்க தெரியும். அதனால கூட இது தெரியல கணேஷ், இறக்குமதி எப்படியோ தெரியவில்லை. ஆம், அந்த இடைவெளிகளை நீங்களும் அதிகரித்து கொண்டுதானே போறீங்க. நிச்சயமாக இங்க இருந்து பாக்குறதுக்கு எல்லாமே பச்சை கலர் டிங்கிடான்ற மாதிரி தான் தெரியுது. அந்த பச்சை கலர் அணிந்த வீரர்கள் அல்ல, கழக உறுப்பினர்கள். மெதுவாக விலகி நின்றால் நாங்கள் அழகாக அந்த போட்டியை வர்ணனையை செய்யலாம், பார்வையாளர்களும் பார்க்கலாம். உண்மையிலே அவர்களது நேரத்தை பொன்னான நேரத்தையும் மண்ணாக்கி விட்டு கொடுத்த பார்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த பார்வையாளர்கள். அந்த போட்டியை நீங்கள் போட்டிகள் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வாயாலே கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரைக்கும் அந்த செயற்பாடு நடந்தது இல்லை கணேஷ். அதான் இங்க வந்து டிஜே செட்டுக்காரர்களுக்கு அலுப்படுத்தி போய் ஒரு சோகபாட்டில் போய் கொண்டிருக்காரு. சிவக்கு ஒலி அமைப்பினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் ஸ்வீட் சவுண்ட் உரிமையாளர் அவர்களுக்கு நாங்கள் தலைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது முட்டை மாற்றுதல் போட்டி. 1, 2, 3 ஆரம்பம். போட்டிக்கேற்ற பாடலை எங்களுடைய
அந்த ஒளியமைப்பிலே பகிர்ந்திருக்கிறார் சிவஞானன் அவர்கள். உண்மையாகவே அந்த ராப்போது வானா உன் ராகங்கள் தானா அப்படி ஒரு வரி ஒன்று வந்திருக்குது. ராப்போது தான் இப்ப அதனாலதான் அவங்க அந்த பாட்டை வழங்கியிருக்காரு நினைக்கிறேன். அது சிறிய வழங்க இல்ல நம்மளோட குமாரனை வழங்கி கொண்டிருக்கிறாரு. அவருடைய பாடத்தெரிவு நன்றாக இருக்கிறது. உண்மையிலே கேட்டால் நீச்சலை வந்து விடும். அதனால நாங்கள் அந்த பாட்டை கொஞ்சம் சவுண்டை குறைஞ்சிட்டு அடுத்ததாக பெண்களுக்கான ஆரம்பம். ஆக்கிருவா எத்தனை முட்டைகளை மிச்சமாக பிடிச்சி வச்சிருக்கீங்க நீங்க வீட்டை கொண்டு வருது? மொத்தமாக தலையசினம் 6 முட்டைகள் எடுத்து வச்சிருக்கிறது. ஆமா நீங்க அதை கொண்டு போயிட்டு கொம்பைட்டா இந்த முட்டை அந்த முதலாவது செக் பண்ணுங்க. நாங்க இப்ப பெண்களுக்கான மரணோட்டம் 18வது வந்த பெண்ணை அழைத்திருக்கிறோம். வீராங்கனை தெய்வேந்திரன் துர்சனா அவர்கள். ஆமா பரதன் 18வது இடத்திலே வந்த தெய்வேந்திரன் துர்சனா அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். போட்டியிலிருந்து விலக்கப்படுவார்கள். நாங்கள் ஆரம்பத்திலே கூறிய பிருந்தா அவர்களையும் 11வது இடத்திலே ரதிகாந்தன் பிசோனா அவர்களையும் அன்பாக அழைத்திருக்கிறோம். அவர்கள் அனைவருமே இங்கே வந்து அவர்களுக்கான பரிசுகளை பெற்று செல்லுமாறு அன்பாக அழைத்திருக்கிறோம். நாங்கள் அதற்கு முன்னர் மற்றொரு போட்டியை நாங்கள் ஆரம்பித்து வைக்க வேண்டும். ஜெயக்குமார் அக்ஷனா அவர்களும் 17வது இடத்திலே மதியழகன் தனுசிகா அந்த பரிசுகளை பெற்று செல்லுமாறு உங்களை அன்பாக கேட்டிருக்கிறோம். அண்ணா பாட்டு போடுங்க கேட்போம். அங்கே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விளங்கிவிட்டது, நேரம் போய்கொண்டிருக்கிறது. எனவே இந்த வெற்றி கனியை நாங்கள் சுவீகரிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தற்பொழுது ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆம் கிருவா.